இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நல்ல நாளாக மாறப்போகுது. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாக அமையக்கூடிய நாளில் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற நிச்சயம் முருகனிடம் பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வைத்து முருகனுடைய மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபடுங்க. இல்லைனா 27 முறை ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை சொல்லி விரதம் இருந்து வழிபடுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை இந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். மேலும் இந்த ஒரு வீடியோ பதிவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, ராசி சக்கரத்தில் விருச்சிக ராசி நண்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். தற்போது நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் ரொம்பவே அழகான சிந்தனை கொண்ட நபர்னே சொல்லலாம். எதையும் சாதிக்க வேணும்னு உறுதியாக இருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துட்டிங்கன்னா அது முடிக்கும் வரையும் பார்த்தீங்கன்னா அந்த நிலையிலிருந்து மாற மாட்டீங்க. அதே போல் ரகசியங்களை பாதுகாக்க தெரிந்தவங்கன்னே சொல்லலாம். யாரையும் எளிதில் நம்ப மாட்டீங்க. ஒருவரை நேசிச்சிங்கன்னா முழு மனதோடு தான் நேசிப்பீங்க. அதே போல் கோபம் வந்துச்சுன்னா அமைதியாக இருந்தாலும் உங்களுக்கு அதிகமாக இருப்பதாங்க நினைப்பாங்க. அமைதியாக தான் இருப்பீங்க. கோபம் வந்துட்டால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலையே வேறன்னு சொல்லலாம். அதே போல் தைரியம் மன வலிமை உங்களுக்கு எப்போதும் அதிகம். பழிவாங்கக்கூடிய மனப்பான்மை சில நேரங்களில் உங்களுக்கு இருக்குது. அதே போல் ஆன்மீகம் மர்மம் ஆராய்ச்சி போன்ற விஷயங்களை உங்களுக்கு எப்போதுமே ஈர்ப்பு இருக்குங்க. நண்பர்களுக்கு குடும்பத்திற்கோ ரொம்ப பாதுகாப்பாக இருப்பீங்க. அதே போல் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு பார்த்திங்கன்னா மன உறுதி உங்களுடைய பலமாக இருக்குது. ரகசியம் காப்பது தலைமைத்தன்மைன்னு சவால்கள் எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமை இருப்பதால் ரொம்பவே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் தாண்டி சென்றுவீங்க. ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பலவீனமான குணங்கள் பார்த்தீங்கன்னா பிடிவாதம் பிடிப்பது. ஒரு சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிடிவாதம் பிடிச்சு மற்றவங்களையும் கஷ்டப்படுத்திப்பீங்க. நீங்களும் கஷ்டப்படுவீங்க. அது மட்டும் மாற்றிக்கோங்க. அதே போல் அதிக சந்தேகம் உணர்வு உங்ககிட்ட இருக்கு. சீக்கிரம் மனதில் வச்சு கொள்வது. அதே போல் உணர்ச்சியை வெளியில் காட்டாமல் இருப்பது சில நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனையாக மாறிடுது. மேலும் விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் அதிகமாக யோசித்து மனத்தை பார்த்தீங்கன்னா குழப்ப நிலையில் மன அழுத்தத்தோடு இருக்கீங்க. எளிதில் யாரையும் நம்ப மாட்டீங்க. கோபத்தில் வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுப்பீங்க. பிடிவாதம் அதிகம் இருக்குன்னு சொன்னோம். அதே போல் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா பொறாமை உரிமைனே உணர்வு உங்களுக்கு அதிகமாக இருப்பது உங்களுடைய பலவீனமாக இருக்குதுங்க. மேலும் விருச்சிக ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் தற்போது நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் எந்த மாதிரியான தொழில்கள் செய்தால் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக மே 31ஆம் தேதிக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில மாற்றங்கள் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சில அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் இந்த நேரத்தில் உங்களுடைய திசை தசா புத்தியை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்க வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரத்தில் எந்த மாதிரியான தொழில் சிறப்பாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா போலீஸ் இராணுவம் பாதுகாப்புத்துறை நல்லபடியாக அமையும். டாக்டர் சர்ஜன் மருத்துவத்துறை சிறப்பாக இருக்குங்க. ஆராய்ச்சி விஞ்ஞான வேலைகள் உளவியல் ஆலோசகர்னே பார்த்தீங்கன்னா இந்த துறைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய விதம் முழு கவனத்தோடு செய்வீங்க. ரகசியமாக திட்டமிட்டு வெற்றி பெறக்கூடிய நபர்னே சொல்லலாம். சவாலான வேலைகளை கூட விரும்பக்கூடிய நபராக இருக்கீங்க. எளிதில் கைவிட மாட்டீங்க. மேலும் விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா குடும்பத்தினரை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துப்பீங்க. வெளியில் கடினமாக தோன்றினாலும் வீட்டில் ரொம்ப பாசக்காரராக இருப்பீங்க. குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்ல விரும்ப மாட்டீங்க. அதே போல் உங்களுக்கு பிடித்தவங்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பீங்க. குடும்பத்தில் மரியாதையும் நம்பிக்கையும் அதிகம் எதிர்பார்ப்பீங்க. அதே போல் வாழ்க்கை துறையோட உண்மையான அன்பும் விசுவாசமும் உங்ககிட்ட இருக்குது. குழந்தைகள் மீது கட்டுப்பாடு அக்கறையும் கலந்து தான் இருக்கும். சில நேரத்தில் கோபம் இல்லைன்னா பிடிவாத குடும்பத்தில் சிறிய மனஸ்தாபத்தை உருவாக்கிடுங்க. உறவினர்கள் யார் உண்மையானவர்னு கவனித்து நடந்து கொண்டால் நல்லது. குடும்ப முன்னேற்றத்திற்காக பார்த்தீங்கன்னா அதிக நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்கும். ராசியினுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா
கிரகங்களின் ஏற்படக்கூடிய மாற்றத்தால் சில நேரத்தில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறும். அந்த வகையில் இந்த மே மாதம் முடியக்கூடிய நேரத்தில் விருச்சிக ராசினருக்கு இந்த மாதத்தின் பெரும்பான்மையான நாட்கள் 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து ராசி பார்த்து இருப்பதால் 11ஆம் தேதி மற்றும் செவ்வாயின் பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு இந்த நேரம் ராசிநாதன் செவ்வாயின் ராசியின் ஆட்சியாக அமர்ந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரப்போகிறாரு. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி உச்சகுரு ராசியை பாதிப்பதால் உங்களுக்கு நடக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு சாதகமான பயிற்சியாக இருக்கும். குருவினுடைய பயிற்சி உங்களுக்கு அற்புதமாக இனி இருக்க போகுது. கடந்த 2 ஆண்டு முழுவதுமே கையில் காசு இல்லாமல் இருந்திருப்பீங்க. இனி உங்கள் கையில் பணம் காசு வந்து சேரப்போகுது. எல்லா விஷயங்களும் தடைகள்னு அலைச்சல்கள் இருந்திருக்கும். இந்த நேரத்திற்கு சாப்பிட முடியாத சூழலில் இருந்திருக்கும். அந்த நிலை எல்லாம் இனி மாறும். தைரியமும் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். கடன் தொல்லைகள் இனி நீங்கிடும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நிறைய பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் சந்தித்து வந்திருப்பீங்க. அவர்களுக்கெல்லாம் தொழில் திருமணம்னு அனைத்து விதமான விஷயங்களையும் சிக்கல்களை சந்தித்து வந்திருந்தவங்களுக்கும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான தடைகளும் விலகிடுங்க. நல்லவை நடக்கக்கூடிய நேரமாக இந்த மே மாதம் முடிவதற்குள் அமைய போகுது. ராசியின் சுபரான சுக்கிரன் பார்ப்பதால நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு. கூட்டாளிகள் உதவி செய்ய போறாங்க, நண்பர்களும் உதவி செய்வாங்க. இதுவரை வராமல் இருந்து வந்த பணமும் மீண்டும் உங்க கைக்கு வந்து சேரும். ஆணுக்கு பொண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் ஆதரவு உண்டு, அனுசாரணம் உண்டுங்க. பெண்கள் சம்பந்தமான தொழில் ஆரம்பித்துள்ளீங்கன்னா டிராவல்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இனிய வருமானம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உண்டு. அதே போல் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில் செய்பவங்க, ஓட்டுநர், உணவு டெலிவரி செய்பவங்க, கட்டிடம் செங்கல் சம்மந்தமான தொழில் செய்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் இந்த நேரத்தில் உண்டாக போகுது. மீடியாவில் பிரபலமாக வேணும்னு முயற்சிப்பவங்க, பத்திரிகை துறையில் இருப்பவங்களுக்கும் விஷுவல் மீடியாவில் இருப்பவங்களுக்கு இந்த நேரம் பார்த்திங்கன்னா 11ஆம் தேதியில இருந்தே பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்களை தந்திருக்கு. அதே போல் இதுவரைக்கும் சம்பாதிக்க முடியாதவங்களுக்கு நல்ல சம்பாதியத்தோடு அதாவது வருமானத்தோடு கூடிய வேலை கிடைக்கும். பங்குச்சந்தையில் பணத்தை விட்டு விட்டேன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு அதிலிருந்து பணம் மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. பொருளாதாரத்தில் இந்த நேரம் அற்புதமாக இருக்கு. மேலும் தொட்டது எல்லாம் உங்களுக்கு வெற்றியாக மாறக்கூடிய நேரம் தாங்க. மேலும் விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த நேரம் பேச்சு திறமையால வெற்றி உண்டாக போகுது. போட்டிகளில் சாதகமான பலனும் கிடைக்குங்க. சின்ன விஷயங்கள்ல மனநிறைவு உண்டாகும். மற்றவங்களால் அமைதியின்மை உண்டாகலாம். அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்பதை குறைத்து கொள்வது நல்லது. எந்த செயலும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய பாருங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இருப்பவங்களோடு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. சிலருக்கு இடமாற்றம் உண்டு. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது நல்லது. எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம். திட்டமிட்டு செயல்பட்டால் நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கி விருத்தியடையும். பொருட்களை நீங்கள் வெளியூருக்கு அனுப்பும்போது கவனமாயிருங்க. அனுப்பக்கூடிய பொருட்கள் பற்றினா பாதுகாப்பாக சென்றதான ஒரு முறை இருமுறை கேட்டுக்கொள்வதும் நல்லது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடத்துல கவனமோடு பழகுவதும் நல்லதுங்க. பெண்களுக்கு பேச்சு திறமையால காரியங்களை எளிதாக செய்து முடித்து வெற்றியும் காண்பீங்க. கலைத்துறையினருக்கு யாரையும் பகைத்து கொள்ளாம அனுசரித்து போவது நல்லது. அரசியல் துறையினர் எல்லாவித வசதிகளும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த தடை நீங்கி முன்னேற்றம் உண்டு. மேலும் சொந்த காரியங்கள் தாமதம் ஏற்படலாம். சின்ன விஷயங்கள் மன நிறைவடையுங்க. எதிர்பாலினரிடம் பழகும்போது கவனமாயிருங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி இனி குறையும். மருத்து ரசாயனம் போன்ற தொழில்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அலுவலக தொடர்பான காரியங்களை ஈடுபடும் போது அவசரப்படாமல் நிதானமாக செய்தாலே காரிய வெற்றியாகும். எளிதில் மற்றவங்களோட கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்பிருக்கு. அடுத்தபடியாக கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் குடும்ப தொடர்பான கவலைகள் ஏற்படலாம். குடும்ப செலவை சமாளிக்க பணவர்த்தம் ஆனால் இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மனதில் இந்த நேரம் ஆன்மீக எண்ணங்கள் உண்டாகும். வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி உண்டு. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மேலும் இந்த நேரம் விருச்சிக ராசி நண்பர்கள் நவகிரகத்தில் செவ்வாய்க்கு தீபம் ஏற்றி வணங்கி வந்தால் எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக மாறுங்க. மேலும் இந்த வைகாசி மாதம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த விசாக நாளில் முருகனை நினைச்சு மனதார தீபம் ஏற்றி வழிபடுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். மேலும் முருகனுக்கு உகந்த இந்த வைகாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா
நடக்கக்கூடிய கிரக நிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடக்கத்தில் ராசிநாதன் செவ்வாய் சொந்த வீடான மேஷத்தில் பாக்கியாதிபதி சந்திரனோடு குடி சஞ்சரித்திருக்காரு. இதனால் சந்திர மங்கள யோகம் ஏற்பட்டுச்சு. மேலும் சப்தம ஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் சூரியனும் சஞ்சரிப்பதால் புதன் சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் உண்டானுச்சு. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா கடக ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் குரு பார்க்க கோடி நன்மை உண்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் குருவினுடைய பார்வையால் உன்னதமான பலன்கள் உங்களுக்கு சேரும். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், பாராட்டும் புகழும் கூடுங்க. புதிய ஒப்பந்தங்கள் உங்கள் கைக்கு சேரும். அடுத்தபடியாக வைகாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறாரு. உங்கள் ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கிரன். எனவே அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது விபரீத ராஜயோகத்தின் அடிப்படையில் எதிர்பாராத விரதத்தில் ஒரு நல்ல பலன்களை நடத்தி தருவார். குறிப்பாக பயணங்களால் பலன் உண்டு. புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோக அமைப்பு உண்டு. அதே போல் கல்யாண முயற்சி கைகூடி வரும். உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு செயல்படுவீங்க. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைச்சி அதன் மூலம் உதிரி வருமானங்கள் சேரும். தொழிலில் வளர்ச்சி உண்டாகும். அதே போல் மிதுன ராசியில் புதனும் செல்வதால் உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் புதன். எனவே மறைந்து பார்த்தீங்கன்னா புதனால் நிறைந்த தன லாபம் கிடைக்கும் என்பதால் பொருளாதார பற்றாக்குறை நீங்கி புதிய பாதை உண்டாகும். சிலருக்கு இதுவரை தவித்து வந்த மங்கள நிகழ்ச்சிகள், இடமாற்றம் மற்றும் ஊர் மாற்றம், உத்தியோகம் போன்றவை ஏற்படுங்க. பொது வாழ்க்கையிலே இருந்தீங்கன்னா மற்றப்பட்ட பொறுப்புகள் நல்ல பொறுப்பாக தான் அமையும். அதே போல் உத்தியோகத்தில் புதிய வேலைக்கு முயற்சிக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இந்த நேரம் கைகூடிய அயல்நாட்டு சென்று பணிபுரியக்கூடிய யோக அமைப்பு உண்டு. அதே போல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாக மாறும். பெருமாள் லட்சுமி வழிபாடு பார்த்திங்கன்னா மேலும் பெருமை சேர்க்கணும்னு சொல்லலாம். மேலும் இந்த வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா 26ஆம் தேதியிலிருந்தே கடக ராசிக்கு சுக்கிரன் சென்றிருக்காரு. இது உங்கள் ராசிக்கு சப்தமாதிபதியான சுக்கிரனும் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது நூதன பொருள் சேர்க்கை உண்டு. பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனத்தை வாங்கி மகிழ்வீங்க. தொட்டது எல்லாம் துளங்கும். தொழிலில் வளர்ச்சி உண்டாகும். மற்றும் பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்ப விஷயங்கள் பார்த்திங்கன்னா யாரிடமோ பகிர்ந்து கொள்வது வேண்டாம். இப்போது அதிக விலைக்கு விற்று லாபம் தருங்க. மக்கள் செலவுக்கு அதிகரிக்க போகுதே. புது வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா தலைமை பொறுப்பு சேரும். எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மேலதிகாரிகள் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கும் புதிய மாணவிகளுக்கு விருதுகளும் பாராட்டுகளும் உண்டு. பெண்களுக்கு வருமான உயரும். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் முருக பக்தராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.